இப்ப திருப்பி ஆரம்பிச்சிருக்குது. அதுல வந்து இப்ப ஒரு 4-5 திட்டங்கள் தான் ஒவ்வொரு பிரிவுக்கும் வரும். கிட்டத்தட்ட தலைவனால இருந்து உயிர்த்தராசங்களை மட்டும் எங்களோட டிஎஸ் டிவிஷன் என்ற படியால அதுக்குள்ள இருந்து நாங்க ஃபார்மஸை தெரிவு செய்யணும். அப்ப நாங்க வந்து பயனாளிகளை தெரிவு செய்யும் போது எங்கிட்ட இருக்கிற வேண்டுகோள் கடிதங்கள் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு இப்பதான் நாங்க தெரிவு செய்யறது. சில பேர் வந்து இதுல வந்து பிரச்சனை படுறதுக்கும் இருக்காங்க. நாங்க வந்து தொடர்பு கொண்டு மட்டும் கதைச்சிருக்கோம், எங்களுக்கு தடையில இதுன்னு சொல்லி. ஆனா நாங்க வந்து கதைக்கிற நேரமே இப்ப சொல்லி இருக்கிறோம், நீங்க கடிதத்தை கொண்டு தாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க இப்ப உங்களோட கிராமத்துல வேற வேற என்ஜிஓஸ் டிஎஸ்ஓபிஸ் அவங்களும் திட்டங்களை கொண்டு வராங்க. அப்ப ஒரே ஆளுக்கு ஒரே பயனாளிக்கு அதே திட்டம் போய்கொண்டு இருக்க கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் நாங்க ஜிஎஸ்கிட்ட சில பேருக்கு வந்து உறுதிப்படுத்தி இவங்களுக்கு கொடுக்கலாம் என்று சிபாரிசோட, ஏன்னா ஜிஎஸ் தானே கூடுதலா உங்களோட தொடர்புல இருக்கிறது, சிபாரிசோட கடிதத்தை கொண்டு தர சொல்லி சொல்றது. அப்படி கடிதம் தந்தீங்கன்னா தான் இனிமேல் ஏதாவது திட்டங்கள் வந்தா நாங்க உங்களோட இதுகளை உங்களோட வேண்டுகோளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தெரிவு செய்யலாம். கடிதம் தந்தோம் அந்த அம்மா. ஆனா வந்து சில அரமானிய திட்டங்கள் வந்தபடியாலதான் ஏற்கனவே இருந்த ரிக்வஸ்ட பாரு நாங்க திகதி பதிவு இருக்குதானே அதுக்கேற்ற மாதிரி பார்த்துதான் தெரிவு செய்தது. அப்ப இவருக்கு இப்ப அவட திட்டம் இருக்குது. இப்ப அடுத்த வருஷம் ஏன்னா இப்ப தந்த ஆக்களுக்கும் திருப்பி ஒரே குறுக்கேதான் 5-6 வருஷம் அந்த திட்டம் முதலே எடுக்காத ஆக்களை பார்த்துட்டு தான் நாங்க திருப்பி தெரிவு செய்யறோம். கடிதம் இருக்கு போன வெள்ளத்தோட 10 குட்டிகிட்ட சென்று இருந்ததுன்னு சொன்னா நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். டாக்டர் கிட்ட கலைச்சது, ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட கலைச்சது எல்லாம் இல்ல. இப்ப ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறும் போது இப்ப முதல் இருந்த டாக்டர்ஸ் இப்ப அங்க இல்ல, எல்லாரும் மாறி இப்பதானே நீங்க கொடுத்துருக்கு இவருக்கு வந்தனே. ஆனா அதுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னா நீங்க வெள்ளத்துல அழிஞ்சு வெள்ளம் எல்லாம் முடிய விட்டு கொண்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒரு எதுவும் தரையில. ஏன்னா வேற மாவட்டங்களுக்கு கொடுத்தவங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா அந்த நேரம் இப்ப நீங்க ஆடெல்லாம் செஞ்சுட்டு சொன்னா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அறிவிச்சு நாங்க வந்து பார்த்து போட்டோ எடுத்து அனுப்பி இருந்தா அவங்களுக்கு நஷ்ட வீடு வழங்குறது. நாங்க என்ன செய்யணும்னா செய்து கொடுத்ததா ஒவ்வொரு இதுதானே இனிமேல் நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க அந்த இடத்துல உடனே அறிவிச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு தீர்வுகள் நாங்க ஏதாவது எடுத்து தருவோம். சரியா? அடுத்தது திட்டங்கள் வந்து எல்லாம் வந்து அரமானிய திட்டத்துலதான் எங்களுக்கு வாரது. இப்ப ஒரு கொட்டி போடணும்னு சொன்னா இப்ப ஒரு இப்பத்த நிலைமைக்கு சும்மா 6 அந்த கொட்டியில போறண்டா, நாட்டு கொட்டி மேடையில போறண்டா 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கிட்ட முடியும். ஆனா எங்களுடைய அரசாங்கம் வந்து அரமானியத்துல இப்ப 1 லட்சம் தான் தரும். ஆனா நீங்க அந்த ப்ரொஜெக்ட் கிட்ட முடிச்சிருக்கோம். அப்படியான பெனிஃபிட்ஸ் ஏன்னா போன முறை நிறைய பேருக்கு இந்த தைக்கு வந்த நேரம் 2 பேருக்கு வந்தது. நாங்க கால் பண்ணி கேட்டோம். முதல்ல அவங்க கடிதம் தந்திருந்தார்கள். அவங்களுக்கு கஷ்டம்னு சொன்னவங்க என்னடா அரமானியம் என்ன செய்து முடிச்சு ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்தாதான் எங்களுக்கு அந்த அவங்க தார திட்டத்துல பயனாளிக்கு 1 லட்சமோ ஏதோ வந்து. அப்ப அந்த வசதி அவங்ககிட்ட கதைச்சுதான் நாங்க அதை அவங்ககிட்ட கதைச்சு அரமானிய திட்டத்துல செய்தபடியாக அதால அதையும் நீங்க பார்த்துக்கொள்ளணும். பிறகு நான் கடிதம் தந்திருக்கேன் என்ன எடுக்கையில அதை வந்து வார பிறகு நாங்க போன் பண்ணி கதைக்கும் போது 1 லட்சம் தாரன்னு சொன்னா மிச்சத்தை போட்டு செய்யறது இல்லை. அந்த நேரத்துக்கு செய்து முடிக்காத ஆக்கள் அப்படியான ஆக்கள் எல்லாம் நாங்க தெரிவு செய்யறது குறையும். அடுத்தது உங்களோட ஏரியாவுல உங்களோட இடத்துல கதை போன் பண்ணி தான் இருந்தாங்க 3 லட்சம் முடியும்டா. நீங்க 1 லட்சம் தான் காணாது. நீ 2 லட்சம் தானா 1 லட்சம் போடணும். ஆடு வளர்த்து ஆடு வளர்க்குறீங்க. ஆடு வளர்த்து ஆட்டுல வர பயனு அரசாங்கம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி தானே. அதுல நீங்க 2 லட்சம் போட்டு இல்ல நீங்க கதைக்கிறதுக்கு சொல்றோம். 3 வட்டியில கொட்டி கொடுத்துருக்கு, பிடாய் கொடுத்துருக்கு, நிறைய இது கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு போன வருஷம் நான் வந்து இங்க கூட்டம் ஸ்டார்ட் பண்ணியும் இவங்களோட இதுகள் பிரச்சனையில உங்களோட சரியான வாழ்வாதார பிரச்சனை இருக்குன்றபடியால உங்களோட டிஓ மூலமா தெரிவு செய்து ஒரு 10 பேர் 7 பேருக்கு நாங்க கோழி குஞ்சு கொடுத்தோம். ஆனா தெரிவு செய்வது வந்து ஒரு சரியான கட்டத்துல இருக்கிற ஆக்கள் கோழி குஞ்சு வேணுமென்று சொல்லி டிஓ மூலம் கிராம அலுவலர் அவங்க சமுத்தி அவங்கள்ட்ட எல்லாம் கதைச்சி இருந்த ஆக்கள் அடுத்தது எங்களோட தொடர்பு கொண்டு
கேட்டாக்கள் அவங்களை போய் நான் விசிட் பண்ணி போட்டு தான் கொடுத்தேன். சரி அவங்கள ஒரு 10 குஞ்சு கொடுத்தா ஒரு கோழி வளர்ந்து முட்டை விட்டாலும் அதால பயனண்டு கொடுத்தா இப்ப கோழி குஞ்சுக்கு வருத்தம் மட்டும் வந்து அவங்க மருந்து எடுக்கல. நாங்க இப்ப கோல் மணி கதைக்கும் கோழி குஞ்சு எல்லாம் செத்துட்டு ஒரு காரணம் சொல்றாங்க வெள்ளத்துல செத்துட்டு. மன்னார்லதான் நாங்களும் இருக்கிறோம். வெள்ளம் பிடிக்குதுட்டு கோழி குஞ்சு வந்து தரும்போது கேட்கும் போது இல்லை நாங்க நல்லா வளர்ப்போம் இது செய்வோம். அதே மாதிரி ஆட்டு கிடாயெல்லாம் எடுத்திருக்காங்க உங்களோட இடத்துல, ஆட்டு பட்டியில கிடாய் மட்டும் எடுத்திருக்காங்க. அப்ப இப்படியான உங்களோட கிராமத்து மக்கள் செய்யற இதால இந்த எங்களுக்கு கொடுக்குறதுல விருப்பம் ஆகுது. உங்களோட இடத்துல கொடுத்தாங்க. இப்ப கோழி குஞ்சு போன வருஷம் நான் வீடு வீடா போய் பார்த்து கொடுத்த அவங்க இப்ப ஒருத்தரும் இல்லை. இந்த அம்மா உங்களையும் தந்ததா அப்ப அவங்க எல்லாம் கோழி மணி கதைக்க கோழி குஞ்சு இல்ல எல்லாம் வெள்ளத்துல செத்துட்டு ஒரு கதையை சொல்றாங்க. செத்த நேரம் மக்களுக்கு அறிவிக்கல, வருத்தம் வந்த நேரமும் அறிவிக்கல. இப்ப வந்து சொல்றாங்க எல்லாம் செத்துட்டு. இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்த முறைக்கு உங்களோட கிராமத்துல இருந்து தெரிவு செய்யறதுல பின்வாங்க தான் அம்மா கொடுத்தாக்கள்ல வாழ்வாதாரத்துல ஒரு முன்னேற்றமும் இல்லை. அந்த இதால நாங்க திருப்பி அந்த கிராமத்தை பார்க்காம இதை விட இன்னும் கஷ்டப்பட்ட கிராமம் இருக்கு அதை பார்க்கணும். இவங்களோட ஏரியாவை நாங்க பார்த்து போட்டு இல்லை இவங்களுக்கு ஒரு அளவு வாழ்வாதார பிரச்சனை இல்லைன்றதால தான் உங்களோட இதுல வந்து பார்த்தா. ஆனா உங்களோட தங்காக்கள் இப்படி காட்டும் போது நாங்க திருப்பி அரமானியம் வாங்குறதுக்கு அரசாங்கம் கொடுக்கறதக்கா எல்லாத்தையும் வருதுன்ற ஒரு ஃபீலிங் நமக்கு. இதே 60 வயசுக்கு மேலாகிட்டு தரமாட்ட வாழ்வாதாரம் ரெஸ்பெக்ட் தரமாட்டேன்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன். எங்களை போல ஆட்களையும் நான் சேர்க்க மாட்டேன். இப்ப சொல்லுங்க இதுக்கு முடியல. நாங்க பயனாளிகள் தெரிவு செய்யறதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் வந்து சில விதிமுறைகளை வச்சுதான் தருவாங்க. விதிமுறையை வச்சுதானே மேடம் எல்லாத்தையும் எங்களை கடிச்சு கட்டுவீங்க. எங்களுக்கு தாழ்த்திட்டங்களுக்கு வந்து இருக்கிற விதிமுறைக்கு இப்பதானே நாங்க பயனாளியை தெரிவு செய்வோம். இப்ப நாங்க ஒரு விதிமுறை இல்லாம இந்த ஒரு இடத்துல வந்து வேற ஒரு ஆல்ர ப்ராஜெக்ட்ல வந்து ஆடு கொடுத்தவங்க கேசாலையில கொடுத்தாங்க. ஆடு 3 ஆடு அப்படி கொடுத்தாங்க. சரியா? அந்த அம்மா படுத்த படுக்க வயசான அம்மா அது தெரிவு செய்ததான் வேற ஆகு. அந்த அம்மாவோட பேர்ல தான் இருக்குது. அந்த அம்மாவுக்கு இங்க வந்து படுத்த படுக்கையா இருக்கிறா. ஆடு வந்து எடுக்க கூட இல்லை. ஆனா அவ ஒரு பயனாளியா அவ தெரிவு செய்திருக்காங்க. அப்ப நீங்க சொன்னீங்க அந்த விதிமுறை இல்லாம தெரிவு செய்ததால் தானே அவ உள்வாங்கப்பட்டா. அப்ப அந்த ஆடை வந்து பேரனோ பேத்தியோ வந்து வேண்டி கொண்டு வந்து அவ கொண்டு வர இல்லாம கச்சேரியாக்கள் வந்து கொண்டு இறக்கி விட்டவங்க ஆடை. கடைசியா பார்த்த ஆடு இப்ப இல்ல. ஆட்டுக்கு வருத்தம்னா வருத்தத்துக்கு மருந்தெடுக்கையும் அதாலதான் அந்த வயதை அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை. எங்களிடத்துல வந்து டாக்டர்ஸ் வந்து முதல் வந்து ஒரு ஆள் தான் இருந்தது. இப்ப 2 பேர். இப்ப கால் பண்ணா நாங்க போறது. அடுத்தது வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட தை மாசத்துல இருந்து 5ஆம் மாசம் மட்டும் வாகன பிரச்சனை, வாகனம் படுது. அப்ப வாகனம் இல்லை. அப்ப நாங்க என்னமா வருது அடுத்த வாகனம் இருந்தாலும் எங்களுக்குரிய ஃபியூவல் அது வந்து எங்களுக்கு அதுல தாரதில்லை. அந்த அளவு தாரதில்லை. 40 லிட்டர் வந்து தலைமையில லிட்டர் அசம்பளம் மட்டும் போறோம்னா ஒரு நாள் போயிட்டாலே முடிஞ்சிடும். அதை நாங்க என்னமா ஒரு மாசத்துக்கு நீங்க என்ன செய்யணும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. வாகனம் இல்லை தேவையா வைத்தியம் தேவையா சாரி நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்க. ஆட்டோவிலுக்கு மோட்டார் சைக்கிள் எனக்கு ஆடு இல்லம்மா. நாங்க வந்து பார்த்தோம் ஒவ்வொரு வந்து வேலை செய்யற வைத்தியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமை. ஆனா எங்கிட்ட சொல்ற ஆட்களுக்கு நாங்க வந்திருக்கோம். அவ வந்து வாரம் வாரம்னு சொன்ன கதை யாருக்குன்னு எனக்கு தெரியும். எங்களோட ஆபீஸுக்கு அறிவிச்சிருக்கா ஒரு மாசமா எனக்கு தெரியல அறியப்படுது. இவ்வளவு பிரச்சனை இருந்தது. இனி நீங்க சொல்லுங்க நாங்க எனக்கு
அதுக்கு நீங்க ஆடை கொண்டு வந்தீங்கன்னா நாங்க அங்க வச்சு பார்த்துருவோம். அடுத்தது மாடுகள் எல்லாம் கூடுதலா நாங்க ஃபீல்டுக்கு போய் தான் பாக்குறது. அப்ப அதுக்கு வாகன பிரச்சனைன்னா நீங்க தான் அதுக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம். அது சில பேர் அரேஞ்ச் பண்ணி வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. இனி வாகனம் எதுவும் பிரச்சனை இல்லாட்டி வருவோம். சரியா? நீங்க அப்படி வருத்தங்கள் எதுவும் வேண்டாம், தொடர்பு கொள்றதுக்கு நம்பர் சொல்றேன், நோட் பண்ணி வச்சிருந்தா எடுங்க. 023 22 22 062. இது ஆஃபீஸ் நம்பர், எங்களோட லேண்ட்லைன் நம்பர் தான். ஒரு காலையில 8:30 3:30 மட்டும்தான் ஆஃபீஸ். சனிக்கிழமை காலையில 8:30 12 இது 023 22 22 062 4 தரம் வரும். அதுக்கு 062. ஆடு வளர்ப்பு கூட இருந்தாலும் விஞ்ஞான பகுதியில கூடுதலா கோழி வளர்ப்பு தான் செய்கிறது கூட இங்க இருக்கிறார்கள். அப்ப அதால வந்து ஒரு சின்ன ஒரு குழு மாதிரி நாங்க வந்து ஆரம்பிச்சது. அதுக்கு தலைவரா வந்து அண்டன் பெல்லான அங்கள் தான் இருக்கிறார், செயலாளரா அவங்க இருக்காங்க. அப்ப அதை ஆரம்பிச்சு கன நாள் வந்து 3 மாதம் 4 மாதமா ஒரு சின்ன மீட்டிங் ஒன்றுமே நடக்கல. ஆரம்பத்துல தொடர்ந்து ஒரு 3-4 மீட்டிங் நடந்தது. இது குழு அமைச்சது வந்து இந்த கோழி வளர்ப்பை கொஞ்சம் கூடுதலா செய்யறது ஊக்குவிக்கிறதுக்கு தான் அமைச்சது. ஏன்னா இந்த கோழி மருந்து பிரச்சனை அதுகள் இருந்தது. அப்ப அந்த குழு அமைச்சதால வந்து அவங்க கோழி குஞ்சை எடுத்து எங்களுக்கு அந்த திட்டங்கள் இந்த கோழி குஞ்சு வந்தா அதை கொடுக்கறதுக்கு அவங்க உதவி செய்திருக்காங்க. அடுத்து கோழி மருந்துகளும் வந்து எடுத்துக்கொண்டு வந்து ஆக்களுக்கு இருக்கிற ஆக்களுக்கு இங்க கரைச்சி கொடுத்துருக்காங்க. அப்ப அதால அந்த குழுவை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டு போகணும்னு சொன்னா அந்த கூடுதலான அந்த குழுவுல வந்து எல்லாரும் அந்த அங்கத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதான். சரியா? சந்தா பணம் கட்டி அங்கத்துவமா இருக்கு. அடுத்தது இந்த குழு பற்றிய வேற ஏதாவது சரி. அடுத்தது வந்து இந்த குழுவில் இருக்கிறார்கள். இந்த போன மீட்டிங் 2 மீட்டிங் குழு ஆரம்பிக்கிறதுக்கு பிறகு 3 மீட்டிங் செய்துட்டோம். அடுத்தது வந்து அதை வந்து இந்த லிப்போ மாதிரி பதிவு செய்யறதுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்னடா இதுல கூடுதலா வந்து கோழி வளர்ப்பு தான் இருக்கிறபடியால கால்நடை வளர்ப்புல வந்து லிப்போல பதிவு செய்யணும்னா பால் உற்பத்தி மேற்கொள்றார்கள், பால் இதுகள் கொடுக்குற ஆடு மாடு வளர்க்குறார்கள் தான் அந்த கூட்டுறவு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் சொன்னபடியால சும்மா உங்களோட கிராமத்து சொசைட்டியா தான் அது இருக்குது. இப்போ அதுல வந்து பேசாலையில காவு பண்ணி ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு ஆளை நாங்க பொறுப்பா போட்டுருக்கிறோம். அப்ப அந்த கடைசி மீட்டிங் அறிக்கை வந்து இப்போ அந்த நாங்க அந்த விழிப்புணர்வு இதோட வந்து அந்த குழுவோட மீட்டிங்காகவும் கடைசி கூட்டத்திலேயே செயலாளர் வந்து கால்நடை திணைக்களத்தின் உத்தியோகர்கள் இருவருக்கும் சேர்த்து எங்களுடைய நன்றியை கொடுத்தார்கள். இந்த விடயம் உண்மையாகவே எங்களுக்கு தேவையான விடயம். நாங்கள் அதிகமாக நாங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுவார்கள், புருஷன் பெருசா உழைச்சாலும் மனைவி 32க்காவது உழைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப 32க்காவது நாங்கள் உழைக்க வேணும். ஆகவே வீட்டில் இதையாவது நாங்கள் செய்ய வேணும். எதையாவது விடயத்தை நாங்கள் செய்து குடும்பத்துக்கு ஒரு ஊதியத்தை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அப்ப அதற்காக இவ்வாறான விடயங்கள் எங்களை நல்ல ஊக்குவிப்பு உள்ளதாக இருக்கும். எனவே அதற்காக மீண்டும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தொடர்ந்தும் இந்த சங்கம் நல்ல முறையில் இயங்குவதற்கு ஆன உதவிகளையும் ஊக்குவிப்பையும்